Hi student, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன polar form of a complex number. நம்ம complex numberனா z is equal to x, y. இத rectangular formல நம்ம எப்படி denote பண்ணுவோம்? x, y ordered per formatல rectangular formல சொல்லுவோம். அப்ப அந்த rectangularல x வந்து horizontal distance, y வந்து vertical distance. இப்படி எழுதுற காம்ப்ளெக்ஸ் நம்பரை z is equal to r cos theta plus i sin theta இப்படி ரெப்ரசன்ட் பண்றதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போலார் ஃபார்ம்னு சொல்றோம். r cos theta வந்து x கோஆர்டினேட், r sin theta வந்து y கோஆர்டினேட். r into cos theta plus i sin theta, r வந்து ரெண்டு டேர்முக்கு உண்டு. இப்போ இது எப்படி நம்ம எப்போ யூஸ்வலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லுவோம், ஒரு பாயிண்ட் ஆன் த கிராஃப் ஷீட்டில் சொல்லும்போது இது ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ், பி எனி பாயிண்ட் எக்ஸ் கமாவது. இப்போ நமக்கு அந்த லைன் வந்து இன்க்ளினேஷன் இருக்கிறதுனால தீட்டா எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ தீட்டா இருந்ததுன்னா அந்த வேல்யூ சேர்த்து கால்குலேட் பண்ணுறது தான் இந்த போலார் ஃபார்ம். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் இது ஆரிஜின் எடுத்தோம்னா ஓபி என்னது மாடுலஸ் ஆஃப் இசட். மாடுலஸ் ஆஃப் இசட் எப்படி கண்டுபிடிப்போம், ரூட் ஆஃப் x ஸ்கொயர்டு பிளஸ் y ஸ்கொயர்டு. அதை நம்ம ஆர்னு நேம் பண்ணுறோம். இப்போ தீட்டா தெரியும், ஹைபாட்னியூஸ் வேல்யூ தெரியும். அப்போ சைன் தீட்டா எப்படி கண்டுபிடிப்போம், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ அதை வச்சு y is equal to r சைன் தீட்டான்னு எழுதுறோம். அதே மாதிரி காஸ் தீட்டா என்னது ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவில் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் வந்து x by r is equal to cos theta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். x by r is equal to cos theta. ஸோ x is equal to r cos theta. இந்த மாதிரி x is equal to r cos theta, y is equal to r sin theta. ஸோ xக்கு yக்கும் நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஃபார்ம் தான் z is equal to r into cos theta plus i sin theta. r காமனாக எடுக்கிறோம். இப்போ இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் போலார் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த போலார் ஃபார்ம்ல இருந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் செட் ஆர் எப்படி கண்டுபிடிக்கும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கும். அந்த தீட்டாவை இப்போ ஒய் பை எக்ஸ் எடுத்தோம்னா ஒய் வந்து ஆர் சைன் தீட்டா, எக்ஸ் வந்து ஆர் காஸ் தீட்டா. இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது tan தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். அப்போ தீட்டா என்னன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதோட இன்க்ளினேஷன் அது ஆக்சிஸில் எந்த அளவு சாஞ்சிருக்கு அதோட தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். சப்போஸ் இப்போ நமக்கு 2 + i3 இப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், தப்போ 3/2. இந்த மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கண்டுபிடிக்கிறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம். இட் மேபி இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த்து எந்த குவாட்ரண்ட்ல வேணாலும் இருக்கலாம். இருக்கிற குவாட்ரண்ட்டுக்கு தக்கன அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். சப்போஸ் தட் the complex number set lies in the first quadrant அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கலாம், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். எந்த கொடுத்துருக்கிற செட்டு எந்த குவாட்ரண்ட்ல வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு லோயர் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்போம் ஒரு கீவேர்டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ் அப்படின்னு. அப்போ ஆல் அப்படின்னா சைடு, இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி என்னென்னா ரெண்டு தான், சைனும் காசும். ரெண்டும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நமக்கு என்னது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அது செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ சைன் பாசிட்டிவ் காஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட். காஸ் பாசிட்டிவாகவும் சைன் நெகட்டிவாக வருதுன்னா தட் லைஸ் இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். அந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். ஆல் அப்படிங்கிறது போத் ஆர் பாசிட்டிவ், ஸ்டூடெண்ட்ங்கிறது சைன் பாசிட்டிவ், டேக்குங்கிறது டேன் தான் பாசிட்டிவ். அப்போ போத் ஆர் நெகட்டிவ். காஸ் சாக்லேட்டுங்கிறது காசு ரெப்ரசன்ட் பண்ணுது, அப்போ காஸ் பாசிட்டிவ். இதை வச்சு அவங்க
தீட்டாவோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா தீட்டாவோட வேல்யூவை ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கிடும், ஒரு ஆல்ஃபான்னு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. நமக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிக்க முடியும், அதை திருப்பி குவாட்ரண்ட்டுக்கு தக்கன கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்க்ளினேஷன் தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். தென் convert into polar form. Complex number x plus iy r cos theta plus I sin theta அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் 2.7ல ஃபர்ஸ்ட் சம், ரைட் இன் போலார் ஃபார்ம் ஆஃப் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z is equal to 2 plus i2 root 3. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x plus iy ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. this is x, this is y. இப்போ இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா தீட்டாவிலே ஆர்லே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். z is equal to r cos theta plus I into r sin theta. First r cos theta would value என்னது, அதுதான் x, that is 2. X is equal to r cos theta. Then y is equal to r sin theta. அதோட value 2 root 3. First modulus of z கண்டுபிடிக்கலாம். So modulus of z is equal to root of x squared plus y squared. அதான் formula. x squared என்னது 4, 2 root 3 the whole square, 2 into 2 4, root 3 squared வந்து 3, that is 12. இப்போ இது நம்ம square root எடுத்தா 16 ஆகும். அப்போ modulus of z ஓட value is equal to 4. இதைத்தான் நம்ம என்ன நேம் பண்ணுறோம், ஆர்ன்னு நேம் பண்ணுறோம். அப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. அப்போ ஆர் என்னது நமக்கு 4 காஸ் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 2ன்னு தெரியும். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் படி என்னது, ஆர் சைன் தீட்டா, தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 root 3. அப்போ sin தீட்டாவோட வேல்யூ என்னது நமக்கு 2 root 3 divided by 4. இதை நம்ம கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது root 3/2. sin theta is equal to root 3/2, cos theta is equal to 1/2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூஸ் வச்சும் நமக்கு அந்த trigonometric identity stableோட theta value நம்மளால கண்டுபிடிக்க முடியும். which is alpha is equal to cos 30 degree, cos 60 degree வந்து root 3/2 sin 60 degree. அப்போ அதை நம்ம pi/3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ஃபா வந்து pi/3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டா இருக்கணும் என்ன அர்த்தம், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே சைனும் பாசிட்டிவ் வேல்யூ தான், காசும் பாசிட்டிவ். அப்போ போத் ஆர் பாசிட்டிவ்னா தீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் கண்டிஷன் என்னது நமக்கு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபா நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், pi/3. இப்போ நமக்கு ஆர் தெரியும், தீட்டாவும் தெரியும். ஸோ போலார் ஃபார்ம் எழுதலாம். போலார் ஃபார்ம் என்னது நமக்கு, z is equal to, polar form z is equal to r cos theta plus I sin theta. ரெண்டு வேல்யூ தெரியும், அதை அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆரோட வேல்யூ வந்து 4 cos pi/3 plus I sin pi/3. This is the polar form of a given complex number. First sumல third subdivision, again convert into given complex number into polar form. z is equal to -2 minus i2. இப்போ first modulus of z which is equal to r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். 2 squared 4, again 2 squared 4 which is equal to root 8. அப்போ r ஓட வேல்யூ என்னது நமக்கு 2 root 2 எழுதுறோம். again cos theta sin theta ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். r cos theta is equal to -2. ஸோ r ஓட வேல்யூ நமக்கு 2 root 2 தெரியும். ஸோ
cos theta is equal to minus 2 by r is equal to 2 root 2. இப்போ 2 நமக்கு கேன்சல் ஆனால் cos theta is equal to minus 1 by root 2 கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம sin theta ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். sin theta வந்து r sin theta is equal to again minus 2 தான் நமக்கு, ஏன்னா imaginary part. அப்போ sin theta is equal to minus 2 by r ஓட வேல்யூ 2 root 2. அப்போ root again 2 cancel ஆயிரும். அப்போ sin thetaவும் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு minus 1 by root 2. ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்கு. again நமக்கு trigonometric angle identity படி cos thetaவும் minus 1 by root 2, sin thetaவும் minus 1 by root 2 னா alpha is equal to pi by 4. இப்போ நான் சைனை கன்சிடர் பண்ணல, வேல்யூவை வச்சு மட்டும் ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுமே நெகட்டிவ், போத் ஆர் நெகட்டிவ்னா தீட்டா லைஸ் இன் த third quadrant. Is in the third quadrant na theta calculation करना formula என்னது theta is equal to alpha minus pi. alpha ஓட value pi by 4 minus pi. So இப்போ நம்ம LCM எடுத்தனா pi minus 4 pi divided by 4. இப்போ நம்ம minus பண்ணா minus 3 pi by 4. இப்போ theta is equal to என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் minus 3 pi by 4. இதை நம்ம substitute பண்ண போறோம். Z is equal to r cos theta plus I sin theta. r ஓட வேல்யூ 2 root 2, cos theta na cos of minus 3 pi by 4 plus I sin minus 3 pi by 4. Again use the trigonometric value identity angular value. Cos of minus theta na cos theta, sin of minus theta na minus sin theta varum. So 2 root 2 into cos 3 pi by 4 minus I sin 3 pi by 4. This is the polar form of a given complex number. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.